அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான். பிள்ளைகள் என்னென்றால் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களோட 3 முக்கியமான விடயங்களை ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். குறிப்பாக 2026ஆம் ஆண்டு பேப்பர் தொடர்பாக. ஸோ 2026ஆம் ஆண்டு பேப்பரில் முதலாவது நான் சொல்ல வர விடயம், என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன, இந்த பேப்பர் தொடர்பாக என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற ஒரு விடயத்தை சொல்கிறேன். ரெண்டாவதா, இந்த பேப்பரை என்னுடைய மாணவர்கள் எப்படி அணுகினாங்க அப்படிங்கிறத ஒரு சுமார் ரெண்டமா நான் வந்துட்டு என்ன செய்யறேன்னா உங்களுக்கு நான் வந்துட்டு வெளிப்படுத்துறேன். மூணாவதா பாத்தீங்களா இருந்தால் இந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய மிஸ்டேக்குகள் என்ன, இதுல ஓல் ஆன்சர்ஸ் இருக்குதா அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் உங்களோட நான் ஷேர் பண்ணி கொள்றேன். ரைட். குறிப்பா இந்த பேப்பரை பொறுத்தவரையில நிறைய பேர் பொதுவா ஐலண்ட் வைடா வந்துட்டு சொன்ன விடயம் என்ன அப்படின்னா, இந்த பேப்பர் வந்துட்டு எப்படிப்பட்டது, நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. இந்த பேப்பர் வந்துகிட்டு கொஞ்சம் கடினமான பேப்பர், கொஞ்சம் ஹார்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உண்மையிலேயே இந்த பேப்பர் கடினம் தானா அப்படின்ற ஒரு விடயம் இருக்கும் இல்லையா? பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த பேப்பர்ல கடினத்தன்மை அப்படின்னு ஃபீல் பண்றதுக்கான காரணம், இந்த பேப்பர் உண்மையிலேயே மாணவர்களோட பிசிக்ஸ் அறிவை நல்லாவே செக் பண்ணி இருக்குது. உதாரணத்துக்கு வெறுமனே பிசிக்ஸை பாடமாக்கி அணுகாம ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்துல பிசிக்ஸை படிக்கணுங்கிற விடயம், வெறும் சமன்பாடை பாடமாக்குறது, அதை கொண்டு பிரதியிட்டு செய்யறது, இப்படி போட்டா இப்படி விட வரும், இப்படி போட்டா இப்படி விட வரும் மட்டும் படிக்காம பிசிக்ஸை ஒழுங்கா விளங்கி படிக்கிறீங்களா அப்படிங்கிறத உண்மையிலேயே செக் பண்ணக்கூடிய ஒரு பேப்பரா இந்த பேப்பர் இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இந்த 21வது கேள்வி எடுத்தீங்கன்னா, இந்த கேள்வி இதுக்கு முதல் 2023ஆம் ஆண்டு, அதே போல ஒரு பழைய பாஸ் பேப்பர் கேள்வி, இப்படியெல்லாம் இந்த கேள்வி வந்திருக்குது இதுக்கு முதல். ஆனா அதே கேள்வியை இந்த முறை என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, வெறுமனே பருமன், இதுல ஆறுமுடுகள் என்ன அப்படின்னு எல்லாம் கேட்காம, ரைட், இந்த கேள்விக்குள்ள இருக்கிற இன்னும் அடுத்தடுத்த என்ன மேலதிகமான விடயங்களையும் சேர்த்து யோசிக்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. உதாரணமா ஆறுமுடுகளை பத்தி, இழுவையை பத்தி கேட்கிறதா இருக்கலாம், ஆறுமுடுகளை பத்தி கேட்கிறதா இருக்கலாம், இந்த இலைய வெட்டினா இதுக்கு என்ன நடக்கும் கேட்கிறதா இருக்கலாம். சொல்லி இந்த ஒரு கேள்விக்குள்ளேயே நிறைய கேள்விகளை டீப்பா அனலைஸ் பண்ணக்கூடிய மாதிரி இங்க கேள்விகள் உருவாக்கப்பட்டிருக்குது. இப்ப உதாரணமா இதுக்கு அடுத்த கேள்வி கூட அப்படித்தான். இதுக்கு அடுத்த கேள்வி எடுத்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டுல இந்த மாதிரி கேள்வி இருக்குது. ஒரு பாத்திரத்துக்குள்ள ஒரு பாத்திரம் உயரமுடைய திரவத்தை கொண்டிருக்கும், அங்க இருக்கிற ஒரு பொருளை தூக்கி போட்டா என்ன நடக்கும்ங்கிற கேள்வி. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்புல வந்து ஒரு கேள்வி, ரைட். அதுலயும் வந்துட்டு நினைஞ்சிருப்பாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக அதை அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி கேள்விகள் வந்துக்கிட்டு ஒவ்வொரு கேள்வியும் வந்துட்டு என்ன செய்யப்பட்டிருக்குதுன்னா, நல்ல டீப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த கேள்விகள் செய்யப்பட்டிருக்குதா அப்படிங்கிற விடயத்தை செக் பண்ணி செய்யக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில பிசிக்ஸை நல்ல புரிதலோட படிச்ச மாணவனுக்கு இந்த பேப்பர் அவ்வளவு கடினமான பேப்பரா இருந்திருக்காது, ரைட். அவ்வளவு கடினமான பேப்பரா இருந்திருக்காது. பிசிக்ஸை யாரு பாடமாக்கி படிக்கிறாங்களோ, ரைட், என்னென்று தெரியாம ஒரு இப்படி வந்தா இப்படி செய்யணும்னு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு உண்மையிலேயே பேப்பர் கஷ்டம் தானுங்கிற விடயத்தை சொல்லிக்கொள்றேன். ஸோ இதுக்கு நான் ரொம்ப தெளிவாக ஒரு பதில் சொல்றதா இருந்தால், நான் கரெக்ட் பண்ணினேன். எனக்கு அனுப்ப ஆன்லைன் மூலமா, வாட்ஸ்அப் மூலமாக, டெலிகிராம் மூலமா எனக்கு மாணவர்கள் நிறைய பேர் பேப்பர் அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி நேரடியாகவும் நிறைய மாணவர்கள் பேப்பர்களை வந்துட்டு தந்திருந்தாங்க. அதுல வந்துட்டு கரெக்ட் பண்ணி பார்க்க சொல்லி, அப்படி கரெக்ட் பண்ணி பார்க்கக்குள்ள இறைவன் உதவியால 40க்கு மேற்பட்ட புள்ளிகளை நிறைய மாணவர்கள் பெற்றிருந்தாங்க. அதுல குறிப்பாக 48, 48 இந்த மாதிரியான ஸ்கோர்களை பண்ணியிருந்தாங்க. 47 இப்படி பெறப்பட்டிருந்துச்சு. அந்த வகையில 48 அல்லது 47 பெறக்கூடிய ஒரு மாணவன் பேப்பரை நான் உதாரணத்துக்கு இங்க கொண்டு வந்து காட்டுறேன். இவர் எப்படி இந்த பேப்பரை அணுகி இருக்கிறாருங்கிறது நீங்க உதாரணமா பார்க்கலாம். இப்போ ஒரு கேள்வி பேப்பர் எடுத்து வாசிக்கிறோமா, இப்போ உதாரணமா நீங்க படிக்கக்கூடிய ஒரு படிப்பினைகள் கேள்வி பேப்பர் எடுத்து வாசிக்கக்குள்ள அந்த கேள்விகள் இருக்கக்கூடிய அந்த கேள்விகள்ல எப்படியான விடயங்கள் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு அங்க சொல்லப்படுற வசனங்கள்ல கவனம் செலுத்துறது, சொற்பதங்கள்லாம் சரியா அவதானிக்கிறது, அதுகளை அண்டர்லைன் பண்றது, முக்கியமான சொற்பதங்கள் எதுவும் இருக்குதாங்கிறத என்ன செய்யறது, அண்டர்லைன் பண்றதா இருக்கலாம். அதே மாதிரி ஒரு கேள்வியை அணுகக்குள்ள, ஒரு கேள்வியை வந்துட்டு அணுகக்குள்ள கேள்வியை சோட்ட அணுகிறதுக்கு, உதாரணமா இந்த வேக நேர வரைவு, சின்ன கேள்வி உண்டா உதாரணமா சொல்றேன். இப்ப இந்த வேக நேர வரைவுல இருந்து ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவை கேட்கிறாங்களா, இப்ப உதாரணத்துக்கு இந்த பரப்பு சமன், அப்ப இதை கட் பண்ணி போட்டு இந்த துண்டோட பரப்பை மட்டும் பார்த்தாலே இடப்பெயர்ச்சி வந்துடும். இப்படி சோட்டா இந்த பேப்பர்களை அனலைஸ் பண்றதா இருக்கலாம். கேள்விகள்ல இருக்கிற முக்கியமான பாயிண்டுகள் எடுத்து, இது √h r வர்க்கத்துக்கு நேர்வீத சமனா, இதுல இருந்து h எப்படிப்பட்டது, அப்ப டைரக்டா விட எடுக்கிறதா இருக்கலாம்.
இப்படி கேள்விகளை பொறுத்தவரையில ஒரு சரியான கேள்வியை சரியா புரிகிறது, கேள்வியில இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்கறது, அடுத்தது கேள்வியை கூடுதலாக எழுதி செய்யாம மனதால எப்படி செய்யலாம்னு பார்த்து செய்யறது. ஸோ அப்படி செய்யப்பட்ட பேப்பர்கள் இந்த பேப்பரும் ஒன்று. ஒரு 47 48 கிட்ட வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய மாணவர்கள் இந்த மாதிரி பேப்பர்களை நல்லாவே அணுகி இருந்தாங்க. அப்ப ஓவராலா ஒரு எக்ஸாம் பேப்பரை எப்படி அணுகணுங்கிற விடயம் கட்டாயம் நாம தெரிஞ்சிருக்கணும். பேப்பர் வந்துட்டு சும்மா மேலோட்டமா எல்லாத்தையும் எழுதி எழுதி செய்யக்கூடாது. ஸோ சில மாணவர்கள் சொல்லியிருந்தாங்க, சார் வந்துட்டு நான் 1 ஹவருக்குள்ள 35 கேள்விகளை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 35 கேள்விகளை என்ன ஒரு 1 ஹவருக்குள்ள வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணக்கூடியதா இருந்துச்சு. ரொம்ப ரிலாக்ஸாவே பேப்பர் செஞ்சோம், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி நல்லாவே செஞ்சிருந்தோம் அப்படிங்கிற ஒரு விடயத்தை நிறைய மாணவர்கள் சொல்லி இருந்தாங்க. அப்ப இது என்னத்தை காட்டுதுண்டா பிள்ளைகள், பிசிக்ஸை நீங்க ஒழுங்கான முறையில படிக்கிறீங்களா, விளங்கி படிக்கிறீங்களா, ரைட், தேவையில்லாத என்னன்னு சொல்ற பிழையான வழிகாட்டல்களுக்கு பின்னுக்கு அலையாம, உதாரணமா சொல்லுவோமே என்ன செய்வாங்கன்னா பொய்யான பிரச்சாரங்களை பண்ணக்கூடிய நிறைய இந்த டியூஷன் ஃபீல்ட்ல மாஃபியாக்கள் இருக்கிறாங்க. பொய் தானவங்கள்ட்ட அவங்க வாயை திறந்தாலே பொய்ங்கிற அளவுக்கு பொய்யான அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் பண்ணி அவங்களுக்கு பின்னால போவீங்க, ரைட், இத்தனை பேர் எங்கள்கிட்ட படிக்கிறாங்க, இப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்கன்னு பச்சை பொய்யெல்லாம் விடுவாங்க, ரைட். இதுக்கு பின்னுக்கு ஒரு கூட்டம் போகும். அவங்க உண்மையிலேயே தங்களோட லைஃப்பை வந்துட்டு அநியாயமாக்குறாங்க, தங்களோட சுய லாபத்துக்காக அப்படி மாணவர்கள் லைஃப்ல வந்துட்டு இப்படியான ஆட்கள் விளையாடுறாங்க. நான் எல்லாரையும் சொல்லல, எவ்வளவு நேர்மையான ஆட்கள் இருக்கிறாங்க, ரைட். இப்படி பொய்யான பிரச்சாரங்கள் செய்யறது, ஓவரா பில்டப் பண்ணி நடந்து கொள்றது, இப்படியான சில நிகழ்வுகளை நான் பார்க்கிறேன். ஸோ இப்படி விடயங்கள்ல நீங்க இன்வால்வ் ஆகிடாதீங்க, இப்படியான ஆட்களுக்கு பின்னுக்கு போகாதீங்க. எல்லா பாடத்துக்கும் தான் சரி, பிசிக்ஸ்ன்னு மட்டும் இல்லை, எல்லா பாடத்துக்கும் ஒழுங்கான டீச்சர்ஸுக்கு போங்க. வெறும் அந்த ஃபீட்பேக்குகளுக்கு பின்னால கூட நீங்க போகாதீங்க. சில பேர் வந்துக்கிட்டு ஃபீட்பேக்குகள் வந்துட்டு எமோஷனல் அடிப்பாங்க. வெறுமனே இந்த டீச்சர் வந்துட்டு அவங்களோட நல்ல ஒரு இன்டராக்ட் பண்றதால ஒரு எமோஷன் ஒன்று இருக்கும் அவங்களுக்கு இடையில, அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா ஃபீட்பேக்கை கொடுப்பாங்க, அல்லது இவங்களே ஃபேக்காக வந்துட்டு ஃபீட்பேக்கை உருவாக்குறதா இருக்கலாம். இப்படியெல்லாம் நடக்குது பிள்ளைகள். ஸோ இப்படியான இதுகளுக்கு பின்னுக்கெல்லாம் போகாம ப்ராப்பராக அவங்களுக்கு விளங்கணும். பிசிக்ஸை நம்ம பிசிக்ஸா படிக்கிறோமா, ரைட், கெமிஸ்ட்ரியை ஒழுங்கா படிக்கிறோமா, ரைட். இப்படி ஒவ்வொன்றையும் நீங்க சரியா அவதானிச்சு சரியான டிசிஷன் எடுத்து சரியான ரூட்ல நீங்க வந்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை நான் கட்டாயம் இந்த இடத்தை வலியுறுத்தி சொல்றேன். அடுத்தது இந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிற ஒரு முக்கியமான விடயத்துக்குள்ள வாரு. இந்த பேப்பர்ல நான் கண்ட மிக முக்கியமான பிரச்சனை, பேப்பரை எனக்கிட்ட நான் எக்ஸாம் முடிஞ்ச உடனேயே ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு முன்னுக்கு நான் போயிடுவேன். பேப்பர் கொண்டு வந்து என்னடா பேப்பர் எப்படா அப்படின்னு சொன்ன உடனே பேப்பரை நீட்டி சில ஸ்டூடெண்ட்ஸ் தந்துட்டு போவாங்க, சில பேர் ஒழிச்சிட்டு ஓடுவாங்க, இதெல்லாம் நடக்கும். அந்த வகையில இந்த பேப்பரை நான் வந்துக்கிட்டு அந்த இடத்த கலெக்ட் பண்ணி என்ன மாதிரிடா பேப்பர்னு பிரட்டிட்டு இருக்கக்குள்ள எனக்கு உண்மையிலேயே அந்த இடத்திலே எனக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தின ஒரு கேள்வி. அந்த இடத்துல பேப்பரை நான் வாங்கி சும்மா ரெண்டமா அப்படி பார்த்துட்டு இருக்கக்குள்ள எப்படான்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள எனக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தின ஒரு கேள்வி வந்துக்கிட்டு இந்த 46வது கேள்விக்குள்ளே. ஏன்னா இந்த 46வது கேள்வி இவங்க சொன்ன தரவை வச்சு செய்யறேன்னா கஷ்டம். இது இங்க தரப்பட்ட தரவை வச்சு செய்யறேன்னா இந்த கேள்வியை செய்ய இயலா, என்னை பொறுத்த வரைக்கும் செய்ய இயலா, கஷ்டம். அது தரவு போதாதுன்னு தான் சொல்லலாம், சரியானே. அப்ப நான் நினைச்சிருந்தேன் இந்த கேள்விக்கு வந்துக்கிட்டு ஓல் ஆன்சர் தான் கொடுப்பாங்க, இந்த கேள்விக்கு ஓல் ஆன்சர் தான் வரணும்னு நினைச்சிட்டு இருந்தால், இங்க சிங்கள மீடியத்துல தமிழ் மீடியத்தில எல்லாம் நிறைய பேர் ஸ்கீம் வெளியிட்டு இருந்தாங்க, எலபரேஷன் கூட வெளியிட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்துக்கிட்டு இந்த கேள்விக்கு முதலாவது விடையை கொடுத்திருந்தாங்க. சரி, ஏண்டா இவங்க இந்த கேள்விக்கு விட உண்மையா எடுக்க இயலாதே, ஏண்டா இந்த கேள்விக்கு முதலாவது விடையை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு போட்டு நான் திருப்பி யோசித்து பார்த்தா அடிப்படையே பிழையாக இந்த கேள்வியை அவங்க எல்லாரும் அணுகி இருக்கிறாங்கன்னா நான் சொல்லுவேன். நான் வேற எதுக்காக சொல்லல, இந்த கேள்வியை அடிப்படையிலே பிழையா அணுகி இருக்கிறாங்க. அதாவது என்னண்டா, இந்த கேள்வியில உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன்டா, இப்ப 2 நீர்த்துளிகள் இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. வி கனவளவுடைய 2 நீர்த்துளிகள் இருக்குது. 2 நீர்த்துளிகள் இணைந்தால் ஒரு பெரிய நீர்த்துளியா மாறக்குள்ள அதுல கனவளவு என்னன்னு கேட்டா நாம என்ன சொல்லுவோம், 2V சொல்லுவோம். இதே இது 2 சவர்க்கார குமிழ்கள் இணையுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. 2 சவர்க்கார குமிழ்கள் இணைந்தால் இந்த நேரத்துல உருவாகிற பெரிய சவர்க்கார குமிழ்ட கனவளவு, இதுல கனவளவு V, இதுல கனவளவு வீண்டா, இதுல கனவளவை நாம 2V எடுக்கிறோம்டா, பிசிக்ஸ்ல அடிப்படையே இங்க பிளண்ட அர்த்தமா போயிடும். ஏண்டா நீர் துளிகள் 2 சேர்ந்து ஒரு நீர்த்துளியா மாறுறதும் 2 சவர்க்கார குமிழ் சேர்ந்து ஒரு சவர்க்கார குமிழா மாறுறது ஒன்று இல்லை.
இந்த மாதிரி ஒரு கேள்வி பழைய ஒரு பாஸ் பேப்பர் கேள்வியா இருக்குது. நான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் கேள்வி விளங்கப்படுத்தக்குள்ள பிள்ளைகள்கிட்ட நான் இப்போ இதாவே சொல்றேன். நான் ப்ராப்பர்ட்டிஸ் கிட்ட படித்த மாணவர்கள் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க பிள்ளை. நான் இந்த கேள்வியை உங்களுக்கு சொன்னேன். நான் படிப்பிக்க எப்படி சொல்றேன்னா, இப்படி இந்த கேள்வி வந்துட்டு ஃபைனல் எக்ஸாமில் பழைய ஒரு கேள்வியாக வந்திருக்குது. அதுக்கு பிறகு வரவே இல்லை. கட்டாயம் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஆரையுடைய 2 சவர்க்கார குமிழ்கள் இணைந்தால் உருவாகிற குமிழ்ட ஆரைக்கு நாம எப்படி தொடர்பை கண்டுபிடிக்கணும்னா, மூழ்ட எண்ணிக்கையை வச்சு தொடர்பை கண்டுபிடிப்போம். இதுக்குள்ள இருக்கிற வாயு மூல்கள், இதுல வாயு மூல்களை வச்சுதான் கண்டுபிடிப்போம். ஏன்னா வடித அடர்த்தி வந்துட்டு மாறக்கூடியது, நீர்ல அடர்த்தி மாறாது. அப்ப இது 2 கனவுல இதுல கனவுக்கு சமன் சொல்ற மாதிரி வலிக்குமிழுக்கு சொல்லவே இயலாம். இது வேறொரு தியரி, லெப்லாஸ் தியரம் சொல்லி இதுக்கு வேறொரு தியரி இருக்குது. அது நம்ம சிலபஸ்லயும் இல்லை. எனிவே, அப்ப இதுல கனவளவை பேஸ் பண்ணி செய்ய வேண்டிய ஒரு விடயமாக இந்த கேள்வியை நிறைய பேர் அணுகிருக்கிறாங்க. அப்ப கனவளவை வச்சு சமப்படுத்த முடியாது. இது மூளை வச்சு சமப்படுத்தக்கூடிய ஒரு கேள்வி, அல்லது வேலையை வச்சு சமப்படுத்தக்கூடிய ஒரு கேள்வி. அதே நேரத்தில் இந்த கேள்வி அணுகணும்னா ஒரு முக்கியமான நிபந்தனை சொல்லுவாங்க. என்னன்னா, இது வெற்றிடத்துக்குள்ள இருக்கணும். அப்படி ஒரு விஷயத்தை வச்சுதான் இந்த கேள்வி வாருது. பழைய பாஸ் பேப்பர் கேள்வி அப்படித்தான் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை சும்மா கனவளவை வச்சு சமப்படுத்தி நிறைய பேர் விடெடுத்து முதலாவது விடையை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, ஒழுங்கா நீங்க பிசிக்ஸை படிச்சிருந்தா இந்த கேள்விக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரே பதில் ஓல் ஆன்சர். ஸோ அதுக்கு நான் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை நான் சொல்லணுமா இருந்தா, இந்த கேள்வியை என்னுடைய மாணவர்கள் பர்சனலி எப்படி அணுகினாங்க அப்படிங்கிறத கேட்கறதுக்காக நான் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு இன்றைக்கு ஒரு மாணவரோட நான் டிஸ்கஸ் பண்ணக்குள்ள கேள்விகளில் எதுவும் பிள்ளைகளை கண்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கதைக்கக்குள்ள அவர் நல்லாவே தெளிவாக சொன்னார். சார், நானும் ஒரு 2-3 தடவைக்கு மேலே இந்த கேள்வியை வீட்டை வந்து கூட செக் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு இந்த கேள்வி செய்யறதுக்கு ஐடியாவே வரல. அது எப்படி இந்த 46வது கேள்வியை செய்ய இயலும், தரவு காணாதே அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ எனக்கு உண்மையில அது சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய மாணவன் வந்துக்கிட்டு நினைஞ்சிருக்கிறான். என்னுடைய மாணவர்கள் பொதுவாக இவர் மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. மாணவர்கள் எப்படி அணுகிருக்கிறாங்கன்னா, ஃபிசிக்ஸை அணுகிருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு ரூட்ல போறங்கிறதுக்காக வேண்டி பிழையான ஒரு ரூட்ல போகாம சரியா அணுகி இருந்தாங்க. அதனால அந்த கேள்வி அவங்க ஓல் ஆன்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நானும் இந்த கேள்விக்கு ஓல் ஆன்சர் தான் கொடுக்குறேன். யாருமே கொடுக்கல அப்படிங்கிறத இங்க இருக்கிற கவலைக்குரிய விஷயம். சிங்கள மீடியத்தில் இருக்கிற டீச்சர்ஸா இருக்கலாம், தமிழ் மீடியத்தில் இருக்கிற டீச்சர்ஸா இருக்கலாம், யாருமே இதுக்கு ஓல் ஆன்சர் கொடுக்கல. ரைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றேன். எனிவே, இது என்னுடைய ஒப்பீனியன் தான் பிள்ளைகள். பெனல் டிஸ்கஷன்ல வந்துட்டு என்ன செய்யலாம், ஏதாச்சும் பிரச்சனைகள் வரலாம், ஏதாச்சும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். பெனல் டிஸ்கஷனுக்கு பிறகுதான் ஃபைனல் பேப்பருக்குரிய ஸ்கீம் வந்துட்டு தயாரிக்கப்படும் இல்லையா? ஸோ அந்த தயாரிக்கக்குள்ள வந்துக்கிட்டு எப்படியான மாற்றங்கள் வரும்னு எனக்கு தெரியாது. இது என்னுடைய ஒப்பீனியன், அவ்வளவுதான். அதே நேரத்தில் இந்த பிரச்சனைகள் வாரத்தாலையும் அதே மாதிரி பெனல் டிஸ்கஷன்ல வந்துக்கிட்டு எப்படியான முடிவுகள் எடுப்பாங்கிறதுல எனக்கு இருக்கிற தயக்கத்தாலையும் தான் நான் பொதுவாக வந்துக்கிட்டு இந்த ஸ்கீம்களை வந்துட்டு ஓவராலாக நான் வந்துட்டு பப்ளிக்காக வந்துட்டு என்ன செய்யறேன்னா போடுறேன்ல. பர்சனலி நானே உருவாக்கி கொண்டு தான் என்னுடைய மாணவர்களோட பேப்பரை நான் வந்துட்டு பொதுவாக கரெக்ட் பண்றது. அந்த அடிப்படையில் இன்னும் 2 கேள்விகள்ல சின்ன குறைபாடுகள் இருக்கிறது. 2027ஆம் ஆண்டை சேர்ந்த மாணவிகள் சில பேர் என்கிட்ட வந்துட்டு காட்டியிருந்தாங்க. 2027ஆம் ஆண்டு மாணவிகள் கேள்வியில இப்படி ஒரு வசனம் இருக்கு சரியான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுல ஒரு கேள்வி என்னடா பாத்தீங்கன்னா, இந்த 32வது கேள்வி இருக்குதானே, 32வது கேள்வியில ஏ கூற்று ஒரு ஒன்றில் உள்ள பிள்ளையினால் பிரயோகிக்கப்படும் விசை, ஒரு ஒன்றில் உள்ள பிள்ளையினால் பிரயோகிக்கப்படும் விசை. ஸோ இது என்னத்தை மீன் பண்ணுது? சரியான கயிற்றுல வந்துட்டு இழுக்கிற அந்த இழுவிசையை குறிக்குது இல்லையா? 2007ஆம் ஆண்டு இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. 2007ஆம் ஆண்டு ரைட். ஒரு 2இல் தரை மீது பிள்ளை பிரயோகிக்கும் விசையின் அரைவாசின்னு சொல்றாங்க. ஒரு 2ல் இருக்கிற பிள்ளை பிரயோகிக்கின்ற விசையின் அரைவாசின்னு சொல்றாங்க. இதுல நல்ல வசனத்தை பாருங்க. ஒரு 2இல் தரை மீது பிள்ளை பிரயோகிக்கும் விசையின் அரைவாசி. அடே, இந்த 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 மாணவனோ தரையில உண்டாக்குற விசையை பத்தி பேசுறாங்க. ஒரு 2இல் தரை மீது பிள்ளை பிரயோகிக்கும் விசையின் அரைவாசி. இந்த பிள்ளையால தரை மீது பிரயோகிக்கப்படுகின்ற விசை என்னன்னு நாம் எப்படி சொல்றேன்? ஏண்டா இந்த பிள்ளையோட நிறை தெரியாது நமக்கு, நம்ம அப்படி ஒப்பிட இயலாது. அதாவது தரை மீது உள்ள பிள்ளைன்னு சொல்லப்பட்டிருக்கணும். தரை மீது உள்ள பிள்ளையினால் பிரயோகிக்கப்படும் விசைன்னு சொல்லப்பட்டிருக்கணும். தரை மீது பிள்ளை பிரயோகிக்கும் விசைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வசன பிள்ளை இருக்கிறத காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி இதுக்கு என்ன முடிவெடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வந்துக்கிட்டு ப்ரொஃபஸரோட வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணினதுக்கு பிறகு தான் நான் அதை அப்டேட் பண்ணுவேன். ஸோ நான் வந்துக்கிட்டு அது இந்த அப்டேட்டை வந்துட்டு இன்ஷால்லா உங்களோட டெலிகிராம் சேனல், என்னுடைய டெலிகிராம் சேனலில் வந்துட்டு நான் இந்த கேள்விகள் தொடர்பான
ப்ரொஃபஸரோட நான் டிஸ்கஸ் பண்ணதுக்கு பிறகு வர அந்த ஒப்பீனியனை வந்துட்டு நான் தெரியப்படுத்துறேன் இன்ஷா அல்லாஹ். நான் இன்னும் டிஸ்கஸ் பண்ணல, நைட்டுக்கு தான் டிஸ்கஸ் பண்றதுக்கு இருக்கிறேன். நைட்டுக்குன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு குழப்பம் வரும். டிஸ்கஸ் பண்ணதுக்கு பிறகு சொல்றேன். அடுத்தது பாத்தீங்களா இருந்தால் அடுத்த கேள்வி 25வது கேள்வியை சொல்லியிருந்தாங்க. 25வது கேள்வியிலே ஒரு சின்ன ஒரு மயக்கம் ஒன்று இருக்குது. இதுவும் 27 பெச் மாணவிகள் தான் சொன்னது. என்னண்டா இந்த ஒளிக்கதிர், இந்த கேள்வியில மெயினான ஐடியா என்னன்னா, ஒளிக்கதிர் மருவி செல்றதுக்கும் முழு அகத்திரிப்படைகிறதுக்கு இடைப்பட்ட கோணம். அதான் கேள்வி அடிப்படை. 90 - θ விட வரணும். ஆனா வசனத்துல பாத்தீங்கன்னா எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, மேற்குறித்த இரு நிலைமைகளிலும் இரு வெளிச்செல்லும் கதிர்களுக்கு இடையே உள்ள கோணம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மருவி செல்லக்குள்ள வேணும்டா வெளிச்செல்லும் யோசிக்கலாம். முழு அகத்தரிப்படைகிற கதிர் வந்துட்டு வெளியில போகலையே, அது எப்படி வெளிச்செல்லும் கதிர்களுக்கு இடைப்பட்ட கோணம்னு சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கிட்ட ஒரு கேள்வி அவங்க கேட்டாங்க. எனக்கு அதுக்கு பிறகுதான் இப்படி இந்த வசனத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன இரு வெளிச்செல்லும் கதிர்களுக்கு இடையிலான கோணம்னு சொல்லி கேட்கிறாங்க. ஒரு கதிர் வெளியில போகிறா, மருவி செல்லக்குள்ள போகும், அதை விட கோணத்தை அதிகரிச்சா முழு அகத்திரிப்படை. இதுதான் வெளியில போகலையே, அதே ஊடகத்துக்குள்ளதான் இருக்குது, அது எப்படி வெளிச்செல்லும் சொல்றேன்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. மேபி இதுக்கும் பெனல் டிஸ்கஷன்ல எப்படியான முடிவுகள் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் இந்த கேள்விகள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வசனங்களோடு சம்பந்தப்பட்ட சில குறைபாடுகள். ரைட். அதே மாதிரி வெப்ப இயக்கவியல் சம்பந்தமான ஒரு கேள்வியிலே அப்படியான ஒரு விடயத்தை நான் பார்த்திருந்தேன். எனவே இப்ப பாயிண்ட் என்னன்னா, பிள்ளை கேள்வி எப்படியாச்சும் இருக்கட்டும், வசனத்துல என்னதான் பிள்ளை இருக்கட்டும். ரைட். நீங்க பிசிக்ஸை எப்படி படிக்கிறீங்க, நீங்க சரியா படிக்கிறீங்களாங்கிறது நீங்க கொஞ்சம் கட்டாயம் உங்களை நீங்க பரிசோதித்துக் கொள்ளுங்க. பிசிக்ஸை உண்மையாவே சரியா விளங்கி படிக்கிறீங்களா, அல்லது சும்மா படிக்கிறீங்களா? எல்லாரும் சொல்றாங்கன்னு எல்லாச்சும் ஒரு விளம்பரத்துக்கு பின்னால கண்மூடித்தனமா நீங்க ஃபாலோ பண்ணி அந்த டீச்சருக்கு பின்னால போறீங்களா, இதெல்லாம் நீங்க செக் பண்ணி கொள்ளுங்க. கடைசியா நான் வந்துட்டு இதை பப்ளிக்கா பெருசாவெல்லாம் அலட்டி கொள்ளல. இருந்தாலும் நான் சொல்லணும், எல்லாருமே சொல்றாங்க, அப்ப நான் சொல்லாம இருக்கலாங்கிற அடிப்படையில் நான் சில விஷயத்தை சொல்றேன். 2026ஆம் ஆண்டு பேச்சுக்கு முழுமையான ரிவிஷன் பேப்பர் கிளாஸ் எல்லாமே நாங்கள் செஞ்சிருந்தோம். இறைவன் உதவியால ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். நிறைய ஒர்க் அவுட் அவங்களுக்கு பண்ணியிருந்தோம். ஸோ 2026 நிறைய மாணவர்கள், எங்கள்கிட்ட படித்த மாணவர்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க, அதுக்கு நீங்க தான் சாட்சி. அந்த அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு நாங்கள் மெயினா என்னென்ன ஸ்ட்ரக்சர் வரும் அப்படின்னு கோடிட்டு சொன்னமோ, இதுதான் வரும், இது வரும், இது வரும்னு பெரும்பாலும் இதை நீங்க எதிர்பாருங்க பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி மெயினா ப்ரையாரிட்டி கொடுத்து எந்தெந்த ஸ்ட்ரக்சரை சொன்னமோ அந்த 4 ஸ்ட்ரக்சரும் தான் ஃபைனல் பேப்பர்ல வந்து 4 ஸ்ட்ரக்சர். அந்த 4மே வந்துருந்துச்சு. சில மாணவிகள் சார் நீங்க பேப்பர் நீங்களா செட் பண்ணினு சொல்லி நக்கலா கேட்கிற அளவுக்கும் அந்த பேப்பர்ல வந்துட்டு 4 ஸ்ட்ரக்சர் எதிர்வு கூறின மாதிரியே இறைவன் உதவியால் வந்திருந்துச்சு. அதே மாதிரி எஸ்ஏ கேள்விகள் எடுத்தா பெஸ்ட்டாவே நம்ம வந்துட்டு பெரிய ஒரு ஒர்க் அவுட் எஸ்ஏக்காக கொடுத்திருந்தோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் படித்த மாணவர்களுக்கு. அந்த எஸ்ஏல முதலாவது எஸ்ஏ அறிக்கலாம், நீர்த்தாரையில் நீர் வாரதை அறிக்கலாம். அதுல வந்துக்கிட்டு 12 டேஸ் ப்ரொஜெக்ட்ல முதலாவது நான் எஸ்ஏன்னு போட்டு செஞ்ச டிஸ்கஷன் எடுத்து பார்த்தா, இப்போ கூட பேப்பரை நீங்க பிரட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கிறார்கள். முதலாவது மெக்கானிக்ஸ் எஸ்ஏ கேள்வி டிஸ்கஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா டே 1க்குரிய எஸ்ஏ பார்த்தீங்கன்னா அந்த என்ன மின் பிறப்பாக்கி நீர் வழிந்தோடி மின்னை உற்பத்தி செய்யற அதே கேள்வி அமைப்புலதான ஒரு கேள்வி இருக்கு. இதே மாதிரி எப்படி எல்லாம் கேள்விகள் வரலாம்னு எதிர்வு கூறியிருந்தோமோ அந்த மாதிரி எஸ்ஏலையும் இறைவன் உதவியால எதிர்வு கூறின மாதிரியே நிறைய கேள்விகள் வந்திருந்துச்சு. அதுக்கு அங்கால ரொம்ப அட்வான்ஸாக நம்ம கேள்விகள் செஞ்சிருந்தோம். அதோட ஒப்பிடக்குள்ள இந்த கேள்விகள் ஃபைனல் பேப்பர்ல வந்த கேள்விகள் மாணவர்கள் சொன்னாங்க, நம்ம செஞ்ச கேள்விட தரத்துக்கு எல்லாம் வரல சார், சிம்பிளா தான் வந்திருக்குது. அப்படியான கேள்விகளை செஞ்சதுல அவுட்புட் தான் இந்த பேப்பர் எல்லாம் எங்களுக்கு சிம்பிளா விளங்குதுன்னு சொல்லி ஒரு சந்தோஷமான விடயத்தையும் சொல்லியிருந்தாங்க. ரைட். அதே மாதிரி எம்சிக்யூ பொறுத்தவரையில ஆரம்ப கேள்விகள் நான் சொன்ன மாதிரி 35 எம்சிக்யூ கிட்ட 1 ஹவருக்குள்ள பேப்பரை வந்துட்டு செஞ்சிருந்தாங்க. 35 எம்சிக்யூ வந்து 1 ஹவர்ல கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மிச்ச 15 தான் மிச்ச ரிலாக்ஸா இருந்து செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாமே என்னத்தை காட்டுதுன்னா, சரியான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கும்போது, நல்ல ஒரு முயற்சி உங்களுக்குள்ள இருக்கும்போது, ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதலும் சரியான நாங்கள் எங்கட சைட்ல இருந்து நாங்கள் முயற்சி செய்கிறோம், உங்களோட சைட்ல இருந்து நீங்களும் சரியா முயற்சி செய்யக்குள்ள உண்மையான ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட நல்ல ஒரு முயற்சிகள் அமையும் போது அதோட அவுட்புட் வந்துக்கிட்டு சரியா அமையும். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மாணவர்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட் வரும் அப்படின்னு நான் நம்புறேன். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு பரீட்சை எழுதின எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்றேன். அதே நேரத்தில் நாங்கள் வந்துக்கிட்டு 2027ஆம் ஆண்டு A-level பேப்பரை டார்கெட் பண்ணி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஒர்க் அவுட்டை பண்ண போறோம். அதுல குறிப்பாக ரிவிஷன் கிளாஸ் சம்பந்தமா ரிவிஷன் செய்ய இருக்கிறோம்.
முழு தியரியையுமே ரிவிஷன் செய்யறது இன்ஷா அல்லாஹ். அதுவும் டீப்பான ரிவிஷன். கீழ் நிலையில இருக்கிற மாணவனை கூட அப்படியே தூக்கி அவனை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மேலுக்கு உயர்த்தணுங்கிற அடிப்படையிலான அந்த ரிவிஷன் கிளாஸ் இருக்கும். ரிவிஷன் சொன்ன உடனே வலிமையா எல்லாரும் செய்யுற மாதிரி ரிவிஷன் இல்லை பிள்ளை. ஒவ்வொரு டாபிக்காக ரொம்ப டீப்பா ஆராய்ந்து அதோட சம்பந்தப்பட்ட மேக்சிமமான பாஸ் பேப்பர் கேள்விகள், மேக்சிமம் பாஸ் பேப்பர் கேள்விகளை செய்துதான் அந்த ரிவிஷனை வந்துட்டு கொண்டு போகும். அதோட சேர்த்து பேப்பர் கிளாஸ்ல நாங்கள் என்ன செய்ய போறோம், ரிவிஷன் அண்ட் பேப்பர். பேப்பரை பொறுத்தவரை பேப்பர்ல வந்துகிட்டு எக்ஸாம் பேஸ்ல வந்துட்டு தொடர்ச்சியான ப்ராக்டிஸ் பண்ண போறோம். அதுல இப்ப 2026ஆம் ஆண்டு இப்படி பேப்பர் வந்திருக்கா, 2027ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட பேப்பரை போட்டாலும், எப்படிப்பட்ட கேள்வியை போட்டாலும் அந்த கேள்வியெல்லாம் என்னுடைய மாணவர்களுக்கு அது சிம்பிளா தான் இருக்கணுங்கிற அடிப்படையில பயங்கரமான ஒரு ஒர்க் அவுட்டை, ரொம்ப டீப்பான கேள்விகள் வரைக்கும் பயங்கரமான ஒரு ஒர்க் அவுட்டை இன்ஷா அல்லாஹ் இந்த பேப்பர் கிளாஸ் மூலமா செய்யறதுக்கு இருக்கிறோம். ரைட். அப்ப ரிவிஷன் அண்ட் பேப்பர் கிளாஸ் வந்துட்டு செப்டம்பர் மாதத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இன்ஷா அல்லாஹ். ஜஸ்ட் ஒரு இன்னும் ஒரு 10 days இருக்கு நினைக்கிறேன். ஒரு 10 daysக்கு பிறகு நீங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆகினதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நாம வந்துட்டு செப்டம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் ரிவிஷன் கிளாஸ் அண்ட் பேப்பர் கிளாஸ். ரைட். இதை தேவையுடைய மாணவர்களுக்கு கட்டாயம் தெரியப்படுத்துங்க. ஸோ ஏற்கனவே எங்கள்கிட்ட படித்த மாணவர்கள் நீங்க தெரியப்படுத்துவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்துட்டு சோசியல் மீடியாவில் மற்ற ஆட்கள் மாதிரி நாங்கள் வந்துட்டு அவ்வளோ ஆக்டிவான ஆட்கள்லாம் இல்லை. அந்த ஒர்க்குகளில், ப்ரொமோஷன் ஒர்க்குகளில் வந்துட்டு கூடுதலாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண இயலாது. ஸோ அதை விட முக்கியம் எங்களுடைய மாணவர்களை வந்துட்டு செப் பண்ணிடுறது, அந்த மாணவர்களை வந்துட்டு அப்படியே ஒழுங்கமைச்சு தூக்கி விடுறதுக்குரிய ஒர்க் அவுட் எல்லாம் கூட ஃபோக்கஸ் பண்ணுவோம். கேள்விகளை உருவாக்குறது, பேப்பர்களை செட் பண்றது. அப்ப தேவையில்லாத ப்ரொமோஷன், பொய்யான ப்ரொமோஷன் அது சொல்லி வேலை இல்லை, அப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அநியாயமா அதுக்கு பின்னுக்கு போவாங்க. எந்த பாடத்துக்கும் போவாங்க, பிசிக்ஸ் இல்லை, எந்த பாடத்துக்கும் அப்படியான ஆக்களுக்கு பின்னுக்கு போவாதீங்க. ரைட். வெரி டேஞ்சரான ஆக்கள். தங்களோட சுய லாபத்துக்காக, இந்த தாங்க உழைக்கணுங்கிறதுக்காக ரைட் மாணவர்கள் லைஃப்ல வந்துட்டு விளையாடுறாங்க, பொய்ய சொல்றாங்க, ஏமாத்துறாங்க. ஸோ அவங்களுக்கு பின்னுக்கு போயிடாதீங்க. எல்லா பாடத்துலையுமே நல்ல ஒரு டிஸ்கஷன்ல போய் சேர்ந்து செய்ய பாருங்க. பொய்யான ஃபீட்பேக்குகளை கொடுக்குறாக்கெல்லாம் அனுப்பாங்க, அதெல்லாம் இருந்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. ரைட். இதைத்தான் நான் சொல்லக்கூடிய ஒரு ஃபைனல் மெசேஜ். இன்ஷா அல்லாஹ் நான் பேப்பர் கிளாஸ், ரிவிஷன் கிளாஸ் சம்பந்தமான இன்னும் ஒரு அப்டேட்டை இன்னொரு வீடியோவில் நான் வந்துட்டு ஷேர் பண்றேன். ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய்.